நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சிறுவன் அரிய வகை கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் பிஎஸ்ஜி மருத்துவமனை மருத்துவர்கள் தாயின் கல்லீரல் தானம் மூலம் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினர். தமிழக அரசின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைக்கு பின் சிறுவன் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த ரோஷன்றது நம்ம ஃபாலோஅப்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக இருக்காங்க. முதல்ல ஜாண்டிஸ் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. ஜாண்டிஸோட காரணம் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப மரபியலாக ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது கல்லீரல் பித்த நீரை சரியா கிளியர் பண்ண முடியாமல் சேர்ந்துட்டே இருந்ததால அவருக்கு ஜாண்டிஸ் வந்துட்டே இருந்தது. அது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த மரபியலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனைனால அவரோட லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. லிவர் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணியாகனு ஒரு கட்டாயம் வந்தது. ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்னப்ப அவங்களோட மதர் அவங்களோட லிவர் கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ எல்லா அப்ரூவலும் ப்ராப்பராக லீகலாக வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட இவரோட ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நம்ம லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம். அவங்க அம்மாவோட இடது பக்க லிவரை ஒரு பகுதி நம்ம எடுத்து ரோஷனுக்கு வச்சுருக்கோம். இப்போ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ரோஷன் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த அறுவை சிகிச்சை நம்ம காப்பீடு திட்டம் மூலமாக பண்ணாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாக பண்ணோம். 1 இயர் முதல்ல அந்த ஜாண்டிஸ் இருந்தப்ப அவரோட வளர்ச்சி கம்மியாக இருந்தது. ஸ்கூலுக்கு போக முடியல, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நல்லாவே அவரோட ஏஜோட க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலாக நல்லாவே இருக்கிறாருங்க. மஞ்சக்காமலை சுத்தமாகவே இல்லை, பசி நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறாருங்க. ஸ்லோலி அவர் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ரெகுலராக செக்அப் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. வணக்கம், என் பேர் மோகன். நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியிலேருந்து வரேன். இவர் என் பையன், பேர் ரோஷன். வயசு 15 வயசு ஆகுது. இவருக்கு 7 வயசுலேருந்து லிவர் சிரோசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளட் வாமிட்டிங் எடுத்து முடியாமல் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தப்போ அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அவருக்கு சர்ஜரி பண்ண வேண்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் கிருபாகரன் சார் தான் இவனுக்கு கடந்த 7 வருஷமாக பார்த்துட்ருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலையும் அவர் தான் பார்த்தாரு, இங்கேயும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது அவருக்கு சர்ஜரி பண்ணியாச்சு. கடந்த மே மாதம் 14ஆம் தேதி கிருபாகரன் சார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. என்னோடய மனைவி தான் இவருக்கு லிவர் கொடுத்துருக்காங்க. கலைஞர் காப்பீடு திட்டத்தில் தான் இந்த சர்ஜரியை பண்ணாங்க. சர்ஜரி முடித்து இப்போ இவர் நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வர்றாரு. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து மஞ்சூர் பகுதிக்கு ஒரு கேம்ப் வந்திருந்தாங்க. அந்த கேம்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் சரி, டாக்டர்ஸும் சரி, இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி என் பையன் நல்லபடியாக என் கூட இருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க கிருபாகரன் சாரும் அவரோட டீமும் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் தான் காரணம். இன்றைக்கி இவரும் என்னோடய ஒய்ஃபு 2 பேருமே நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வராங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.